வணக்கம் மக்களே. இந்த அனுமார் வால் கூட எண்ட் ஆயிடும் போல இருக்கு. ஆனா இந்த பிக் பாஸ பொறுத்த முடிய யாரு ஹோஸ்ட் பண்ண போறா அப்படிங்கிற கதை வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க மக்கள். யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. கமலஹாசன் போனாலும் போனாரு, இருக்கிற முடியே எப்படா போவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போனதுக்கு அப்புறம் ஐயோ இந்த ஆளு இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. No words. Crying is only coming. நெக்ஸ்ட் சாய்ஸ் யாருங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டாம சரத்குமார சொன்னாங்க. அது ஒரு பெரிய காமெடின்னு வச்சுங்க. அவரே வந்து பெரிய கட்சியை கலைக்கிறதுக்கே வந்து நைட்டு 12 ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு ராதிகா அம்மாவை எழுப்பி கட்சியை கலைச்சிடவான்னு கேட்டு முடிச்சிட்டாரு. அது மாதிரி பிக் பாஸ்ல நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு நாளைக்கு அந்த பையனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவா இல்ல அந்த பையனை வெளில அனுப்பிச்சிருவோமா அப்படின்ட்டு ஏதாச்சும் பண்ணி வச்சிருவாருங்கிறதான் மக்கள் வந்து சோசியல் மீடியால விட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு, ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் பேசப்பட்டது பார்த்திபனுக்கு நிறைய விட்டி காமெடிஸ் வரும், ஆன் த ஸ்பாட்ல வந்து நல்லா பேசுவாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா பாப்புலாரிட்டி வைஸ் வந்து ஒரு பெரிய ஷோ புல் பண்ற அளவுக்கு இல்லைன்னா வந்து அதுல வர ஆக்டர்ஸ்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் இல்லையா, ஒரு ஹோஸ்டனா வந்து ஒரு லுக்அப் இருக்கணும் இல்லையா, இவரை மாதிரி ஆகணும், அது மாதிரி அந்த மாதிரி பாப்புலாரிட்டி அவருக்கு இருக்காங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அது இது அதுன்னு போயிட்டு இருந்தது. கடைசியா வந்து இப்ப நிக்கிறது வந்து சிம்பு பண்ணா நல்லா இருக்கும். ஆனா சிம்பு பிஸின்னு சொல்றாங்க. பிஸியா தான் இருப்பாரு அவரு எப்போதுமே. ஆனா இந்த வாட்டி சிம்பு ஏன் பண்ணலன்னு தெரியல. ரொம்ப நக்கலாவும் ஒரு ஸ்டைலிஷாவும் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. Meanwhile, அதை விட்டா நம்ம கார்த்திக் சிவகுமார், சூர்யாவோட தம்பி கார்த்திக் இருக்கார் இல்லையா, நம்ம வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வன்ல அவர் வந்து அப்ரோச் பண்ணதாக சொன்னாங்க. எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. அவருக்கு அந்த 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 ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ கடைசியா வந்து இது வந்து நிக்கிறது வந்து எஸ்கே வர்சஸ் விஜய் சேதுபதி நிக்குது. தட்ஸ் அ குட் சாய்ஸ் தான் தோணுது. 2 பேருமே நல்ல சாய்ஸ் தான். விஜய் சேதுபதியும் இருந்தாலும் சிவகார்த்திகேயனா இருந்தாலும். சிவகார்த்திகேயன் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட், விஜய் டிவில இருந்து வந்தவர். அதனால ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். அதை விட்டா விஜய் சேதுபதி வந்து நடுப்புற ஒரு சன் டிவில ஒரு ஷோ பண்ணி அது பெருசா போகல. ஆனா இந்த ஷோல வந்து நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். பட் இது என்னடா உலகளாவிய பிரச்சனையா, யாரு ஹோஸ்ட் பண்ணா என்ன, யாரு ஹோஸ்ட் பண்ணலனா என்ன, நமக்கு தேவை என்டர்டைன்மெண்ட் தானே நினைக்கிறீங்க. நிச்சயமா என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இந்த வாட்டி வந்து விஜய் டிவி இஸ் ஆன் ப்ரெஷர் டு ப்ரூவ் தட் தே கேன் டூ ஷோ வித்வுட் கமலஹாசன். அதனால எல்லா லெவல்லையும் வந்து இறங்கி அடிக்கலாம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் ஹோப் அண்ட் வாட்ச் அண்ட் வெயிட் ஃபார் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8.